இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு ஏற்ற காலம் இருக்கிறாரு. படிப்பிலே உங்களை உயர்த்துவார், வேலையிலே உயர்த்துவார், பிசினஸ்ல உயர்த்துவார், நீங்க வசிக்கிற இடத்துல உயர்த்துவார். நீங்க உயர்த்தப்படுவீங்க, நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க. எங்க ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்ற காலத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிறவர். இப்போ யோசேப்ப உயர்த்துவேன்னு வாக்கு கொடுத்தார்ல ஆண்டவர், சொப்பனெல்லாம் கொடுத்தார்ல, உடனே அடுத்த நாளே நிறைவேறிச்சா? 13 வருஷம் அவன் பொறுமையா காத்திருந்து, அதுக்கு பாடுகள் உபத்திரவு நெருக்கெல்லாம் கடந்து போனாலும் பொறுமையாய் காத்திருந்த போது ஒரு நாள் தேவன் சொன்னபடி உயர்த்தி எகிப்து தேசத்திற்கே ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்துல வைத்து விட்டார். அவனை எவ்வளவு உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் பார்க்கிறோம்ல. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னாரு. குழந்தை இல்லை, அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை தருவார்னு விசுவாசத்தோடு வந்தாரு. அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தவர், நீ பார்த்த பிறக்கல. அதுக்கு அடுத்த வருஷம் இல்லை, 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, 25 வருஷம் கழித்து கர்த்தர் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்து